மீனராசியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உணர்ச்சிக்கு அதிகமாக இடம் கொடுத்து சில ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் வாழ்க்கையை நடத்தும் போது பிரச்சனைகள் அதிகமாகும். அப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய இருபாலாரும் பொறுமையை கடைபிடித்து, அது பாட்டிலே வருது, பொறுமையை கடைபிடித்தால் வாழ்க்கை ஜாங்கிரின்னு. அதுதான். அதனால நீங்கள் மீனராசி என்பர்கள் இதை கடைபிடிக்க வேண்டும். பொறுமை தான் உங்களுடைய தாரக மந்திரம். இப்போ வரைக்கும் உங்களுடைய 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம குரு இப்போ 5ஆம் வீட்டுக்கு வரப்போறாரு. 4ஆம் வீட்டில் அந்த அளவுக்கு சிறப்பு பலனை கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் 5ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான எண்ணற்ற பலன்கள் என்ன. இந்த மாதிரி ஜென்ம சனி நேரத்தில் ஒரு 500 கிலோமீட்டர் வெயிலில் ஓடினவனுக்கு உட்கார வச்சு ஏசியில் உட்கார வச்சு நல்ல சாப்பாடு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்தா எப்படி ஃபீல் ஆகுமோ அப்படி தான் இப்போ மீனராசிக்கு ஃபீல் ஆக போகுது. அடித்து தெளிய வச்சு மறுபடியும் அடித்து செஞ்ச சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறார் இந்த 45 நாள்.